வெல்கம் டு மிஸ்டர் நோபல் ரெசிபி. அனியன் பாப்பர் மூவி வந்து தே லிவ் 1988 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஃபுல் டிவி பொறுத்தவரை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெஸ்ட்மெண்ட் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நாடான்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்லெஸ் மேன். அவர் வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து சும்மா வராது வந்துட்டு தனக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடம் தர்றாங்க சமயத்தில். இந்த சர்ச்லாம் வந்து ப்ரீச்சர்ஸ்லாம் நடக்கும், அங்கே இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆர் சம்திங், ஒரு அட்டாக் மாதிரி ஏதோ நடந்துருது. அங்கேருந்து அவர் தப்பிச்சு வந்துடுறாரு. வரும்போது அவர் கையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாக்ஸ், ஒரு கிளாஸஸ்லாம் கிடைக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து திரும்பி வந்து தங்குறதுக்கு இந்த மாதிரி இடம்லாம் தேவை, அவருக்கு அந்த தேவை இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து போய் ஒரு வேலைக்கு தேடுறாரு. வேலை கிடைச்சது. தென் வந்து வீக்லி வேஜஸ், தென் வந்து இருக்கிறதுக்கு இடமோ சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்களோட தங்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கிற இடத்தையும் வந்து ஒரு மாதிரி அட்டாக்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த சன்கிளாஸஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பார், இந்த குப்பை தொட்டி மாதிரி நிறைய இடம் இருக்கும், அங்கே வச்சுருப்பார். அந்த கிளாஸஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தனக்கு சுற்றி இருக்கிற அந்த இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இந்த கிளாஸ் போட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா மொத்த உலகமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கால்வாசி பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பில்போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்லோகன்ஸ் இருக்கும். இவருக்கு ஒரு மாதிரி மண்ணை குழம்பிடும், என்னடா இது பிரச்சனை அப்படின்னோடனே இவர் வந்து அவங்கள பார்க்குறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவன் கண்ணுக்கு நாங்கள் தெரியணும், ஸோ வந்து அவனை வந்து போட்டு தருங்க அப்படின்னு சொன்னால் ட்ரோன்ஸ் எல்லாம் வருது. இவருக்கு ஒரே ஷாக்கு, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எப்படி இங்கே அப்படின்றதுக்கப்புறம் நிறைய குழப்பமாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை காப்பாற்றியதுக்காக அவங்க வந்து சுட்டுத்தர ஆரம்பிக்கிறாரு, கன்று ஒன்று பிடிக்கிட்டு. அண்ட் இதே மாதிரி இப்படி நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் வந்து இதை சொல்லி நம்ப வைக்க பார்க்குறாரு. பட் அவர் நம்பலை. ஆனால் ஒருவேளை நம்ப வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண வந்துடுறாங்க அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே. அவங்களோட ஃபோர்ஸஸ்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் இவர் கையில் ஒன்று இருக்கும். அது வழியாக ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி தென் அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடுவார். போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு போயிடுவார். போனதுக்கு தான் தெரிய வருது இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ். இவங்க வந்து ஒரு பிளானட்டாக போய்ட்டு இன்வைட் பண்ணுவாங்க. அங்கே வந்து குளோபல் வார்மிங் அதிகம் பண்ணி மனுஷங்க எல்லாமே சாவடிச்சுட்டு அந்த அட்மாஸ்பியரை இன்னுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு தென் அடுத்தடுத்த பிளானட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க வேலை. ஸோ அந்த ஏலியன்ஸை எதிர்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணார், தடுத்தாரா இல்லை அப்படின்றது அந்த படத்தோட கதையை. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். அந்த டைம்லேயே 1888 வந்து ஒரு நல்ல கான்செப்ட். எனக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக போர்லாம் அடிக்கல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து போர்லாம் அடிக்கல, நல்லா தான் போச்சு படம். ஒரு கிளாசிக்கல், ஒரு நல்ல ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன் நான். அதனாலே இந்த படத்துக்கு நான் வந்து 3.5 தருவேன். ஆனால் இந்த மாதிரி மூவி போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சொன்னோம் பற்றி இன்னும் ரிவ்யூன்னு சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.